வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சட்டப்பிரிவு 370 நீக்கும் வாய்ப்பு எங்கள் அரசிற்கு கிடைத்ததில் பாஜக பெருமை கொள்கிறது. லக்னோவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. சத்தீஸ்கர், அசாம் மாநிலங்களில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நிதி நெருக்கடியில் தத்தளிக்கும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் இழப்பை எப்படி சரிகட்ட போகிறீர்கள்? தமிழக முதலமைச்சருக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் சான்றிதழ் பதிவேற்ற அனுமதிக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சட்டப்பிரிவு 370 நீக்கும் வாய்ப்பு எங்கள் அரசிற்கு கிடைத்ததில் பாஜக பெருமை கொள்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. பாஜக தலைவர்கள் நாடு முழுவதும் அவரது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். அவரது பிறந்த நாளான இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி லக்னோவில் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தலைவர்கள் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். அப்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 நீக்கும் வாய்ப்பு எங்கள் அரசிற்கு கிடைத்ததில் பாஜக பெருமை கொள்கிறது என்றும், சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு ஒவ்வொரு நேர்மறையான சாதனையையும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு சொந்தமாக்கும் ஒரு போக்கு எவ்வாறு உருவானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் 2014க்கு முன்பு சுமார் 25 கோடி மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டு வரப்பட்டிருந்தனர் என்றும், ஆனால் இன்று இந்த எண்ணிக்கை 95 கோடியாக உயர்ந்துள்ளது என்றும், உத்தரப்பிரதேசத்தின் காரிடார் பாதுகாப்பு உற்பத்திக்கு உலக அளவில் அறியப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர், அசாம் மாநிலங்களில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வன்முறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அசாமில் நல்பாரி மாவட்டத்தில் உள்ள ஜெயின் மேரி பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் குடில்கள் உள்ளிட்ட அலங்கார ஏற்பாடுகளை விஎச்பி மற்றும் பஜ்ரங் தள் அமைப்பினர் அடித்து நொறுக்கினர். இதேபோல சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரிலும் கிறிஸ்தவ கொண்டாட்டங்களுக்கு எதிராக இந்து அமைப்பினர் வன்முறையில் ஈடுபட்டனர். இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் 74% அதிகரித்திருப்பதாக சொல்லப்படும் புள்ளி விவரங்கள் எதிர்காலம் எதிர்நோக்கியுள்ள ஆபத்துகளை உணர்த்துகின்றது என்றும், எனவே நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் கலவர கும்பல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கிட வேண்டியது நம் அனைவரது பொறுப்பும் கடமையுமாகும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நிதி நெருக்கடியில் தத்தளிக்கும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் இழப்பை எப்படி சரிகட்ட போகிறீர்கள் என்றும் தமிழக முதலமைச்சருக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஏற்று சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போல நஷ்டத்தில் உள்ள அரசு பொதுத்துறை நிறுவனங்களை மீட்டெடுக்க போகின்றோம் என்று தேர்தல் அறிக்கையை அச்சடித்துவிட்டு அனைத்து அரசு துறைகளையும் கடனில் மூழ்கடித்து விட்டீர்கள் என்றும், இந்தியாவிலேயே அதிக இழப்புகளை சந்தித்த மின் வாரியங்களில் தமிழகம் முதலிடம் வகிக்கின்றது என்றும், ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை கொடுக்க முடியாமலும், மக்களுக்கு தரமான பேருந்துகள் வழங்க முடியாமலும் போக்குவரத்து துறை முடங்கி கிடக்கின்றது என்றும், மக்களுக்கு தரமான பேருந்துகள் வழங்க முடியாமலும் போக்குவரத்து துறை முடங்கி கிடக்கின்றது என்றும், அரசு நிர்ணயித்த விலையை விட பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வசூலித்து டாஸ்மாக் முழுக்க ஊழல் மண்டி கிடக்கிறது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் உங்கள் ஆட்சி முடிய இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் நிதி நெருக்கடியில் தத்தளிக்கும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் இழப்பை எப்படி சரிகட்ட போகின்றீர்கள் என்றும், மீண்டும் கடனுக்கு மேல் கடன் வாங்கி தமிழகத்தின் கழுத்தை மேலும் நெரிக்கப் போகின்றீர்களா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் சான்றிதழ் பதிவேற்ற அனுமதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 2708 உதவி பேராசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நாளை மறுநாள் டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறவிருக்கும் போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களில் 700 பேர் தேர்வு எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும்,
இதற்கு காரணம் போட்டித் தேர்வில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கோரிய சான்றிதழ்களை அவர்களால் பதிவேற்றம் செய்ய முடியாததுதான் காரணம் என்று அன்புமணி தெரிவித்தார். மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய முடியாததற்கு தேர்வர்கள் எந்த வகையிலும் காரணம் இல்லை எனவும் அவர்கள் தேர்வில் பங்கேற்பதற்கான விண்ணப்பத்தை குறித்த காலத்திற்குள் இணையதளம் வாயிலாக நிரப்பிவிட்டனர் என்றும் அதன் பின்னர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்வதற்கான கடைசி நாளில் இணையதளம் முடங்கியதால் அவர்களால் பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என்றும் அதனால் அவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டிருக்கும் 700 பேருக்கும் சான்றிதழ்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்யும் வசதியை மீண்டும் ஏற்படுத்துவதன் வாயிலாகவோ அல்லது மூல சான்றிதழ்களை நேரடியாக தாக்கல் செய்ய அனுமதிப்பதன் வாயிலாகவோ அவர்களை நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேர்வை எழுத ஆசிரியர் தேர்வு வாரியம் அனுமதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் சர்வ சிக்ஷா அபியான் என்னும் திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடங்களில் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டது என்று சென்னை கமலாலயத்தில் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பாஜக தலைமையகமான சென்னை கமலாலயத்தில் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா வாஜ்பாய் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து எச். ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிறுபான்மை அரசாக இருந்து கொண்டு அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ள வேண்டாம் என்று நரசிம்மராவ் கூறிய நிலையில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை பெற்று போக்ரான் அணு ஆயுத சோதனை மேற்கொண்டு இந்தியாவை அணு ஆயுத நாடாக வாஜ்பாய் மாற்றினார் என்றும் வாஜ்பாய் ஆட்சியில் பாஜக அரசு கல்விக்கு நிதியை முறையாக ஒதுக்கவில்லை என திராவிட மாடல் அரசு பொய்யாக பிரச்சாரம் செய்து வருகின்றது என்றும் வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் சர்வ சிக்ஷா அபியான் எனும் திட்டம் மூலம் பள்ளிக்கூடங்களில் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு ஆசிரியர்களுக்கான ஊதியம் உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்பட்டன என்றும் 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். ஆரம்பாக்கத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசாமை சேர்ந்த குற்றவாளி விஸ்வகர்மாவிற்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் ரூபாய் 1,45,000 அபராதமாக விதித்து நீதிபதி உமா மகேஸ்வரி தீர்ப்பளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி பள்ளி முடித்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த 8 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த விஸ்வகர்மா என்பவரை ஆந்திர சூலூர்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கு திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் கடந்த 5 மாதங்களாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை முடிவுற்றதை அடுத்து நீதிபதி உமா மகேஸ்வரி தீர்ப்பளித்தார். அதில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி விஸ்வகர்மாவிற்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் ரூபாய் 1,45,000 அபராதம் விதித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு ரூபாய் 7 லட்சம் நிவாரண உதவி வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். அதன் பின்னர் காவல்துறையினர் விஸ்வகர்மாவை புழல் சிறைக்கு அழைத்து சென்றனர். வெள்ளியூரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை நடத்துவதற்கு பந்தல் அமைக்க வருவாய்த்துறையினர் அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளியூர் கிராமத்தில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் கடந்த 1977ஆம் ஆண்டு, 2000ஆம் ஆண்டு, 2013ஆம் ஆண்டு என 3 முறை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் கோவில் பிரகாரத்தில் உள்ள கனக துர்க்கை அம்மன், வள்ளி தெய்வானை, சமேத சுப்பிரமணிய சுவாமி, நவகிரகங்கள் உள்ளிட்ட தெய்வ சிலைகளை கிராம மக்கள் புனரமைத்தனர். மேலும் இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடத்துவது என முடிவெடுத்து கிராம மக்கள் திருக்கோவிலுக்கு சொந்தமான வலது புறத்தில் யாகசாலை நடத்துவதற்கு பந்தக்கால் அமைக்க பூமி பூஜை செய்தனர். இந்நிலையில் 3 முறை கும்பாபிஷேகம் நடத்திய போது வழக்கமாக யாகசாலை அமைக்கப்பட்ட இடத்தை ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு ஒதுக்கி உள்ளதாக கூறி திருவள்ளூர் வட்டாட்சியர் யாகசாலை பந்தல் அமைக்க கூடாது என பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் வட்டாட்சியர் செயலை கண்டித்தும் பிள்ளையார் கோவில் தெருவில் கிராம மக்கள் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கும்பாபிஷேக விழா நடத்துவதற்கு 2 மாதத்திற்கும் குறைவாகவே உள்ள நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் செல்வ விநாயகர் திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை
சுமூகமாக நடத்தி தர வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். கிராமத்தில் இது ஒரு 150 வருஷத்து பழமையான விநாயகர் கோயில், செல்வ விநாயகர் கோயில். இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக இப்போது யாகசாலை அமைக்கிறதுக்கு ஒரு பந்தக்காலில் போட்டோம். அப்போ திருவள்ளூர் தாசில்தார் இங்கே நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஓ ஆஃபீஸ் அது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணார். நாங்கள் அதை எதிர்த்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு இங்கே நிற்கிறோம். எங்களுக்கு இந்த இடத்துல கோயிலை தவிர வேறு எந்த விதமான இதுவும் வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு தேவை கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாத்திரம்தான். அதனால் திருவள்ளூர் தாசில்தாரை கண்டித்து இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் மேற்கொண்டு எங்களுக்கு இந்த இடத்துல கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர எந்த விஷயமும் செய்யக்கூடாது. தமிழ்நாடு அரசு அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு செஞ்சு கொடுக்கணும்னு தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறோம். வணக்கம், என் பேர் சசிகலா. இங்கே நாங்கள் வெள்ளியூர் கிராமத்தில் வசிக்கிறோம். இங்கே வெள்ளியூர் கிராமத்தில் 150 ஆண்டு பழமையான செல்வ விநாயகர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இங்கே கும்பாபிஷேகம் பண்ண யாகசாலை அமைச்சிருக்கோம். அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டும் போது தாசில்தார் அதை இங்கே நாட்டக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சுருக்காரு. நாங்கள் இது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். மயிலாடுதுறையில் கிட்டப்பா அங்காடி முன்பு நகர பாஜக சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பாஜக முன்னாள் தலைவர் அகோரம் தலைமையிலான பாஜகவினர் கலந்து கொண்டு வாஜ்பாய்க்கு புகழஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு இனிப்புகளுடன் சேலைகளை வழங்கினர். இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில், நகர செயலாளர் ராஜகோபால், முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் மற்றும் மாவட்ட நகர பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அண்ணா சிலை முன்பு இந்தியாவின் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா நகர தலைவர் மாதவன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு நகர பொதுச் செயலாளர் தீனன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள், மத்திய நலத்திட்ட பிரிவு மாநில செயலாளர் சைதி சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினர். இதில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் சதீஷ், பிரச்சார பிரிவு மாநில பொறுப்பாளர் நித்யானந்தம், மாநில பொதுக்குழு உறுப்பினர் அலமேலு, சிறுபான்மை மாநில செயற்குழுவின் இடிமின்னல் தங்கராஜ், இளைஞரணி பிரிவு மாவட்ட தலைவர்கள் ஜெகதீசன், தாமோதரன், கோவிந்தசாமி, சரவணன், ராஜேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் பொதுச் செயலாளர் ராஜ்குமார் நன்றி தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி வாசவி இன்ஜினியரிங் வளாகத்தில் உள்ள வெற்றி விநாயகர் ஆலயத்தில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய தலைவர் சின்னதுரை தலைமையில் நடைபெற்ற விழாவில் புவனகிரி சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதன் பின்னர் வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் கங்கை கொண்டான் கவுன்சிலர் தங்கமணி, மாவட்ட ஓபிசி அணி பொதுச் செயலாளர் அம்மன் ரவிச்சந்திரன், மூத்த நிர்வாகி மகாவிஷ்ணு, ஒன்றிய பொதுச் செயலாளர் தேவபெருமாள், ஒன்றிய துணைத் தலைவர் கலிய பெருமாள், தெற்கு வெள்ளூர் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், ஒன்றிய ஓபிசி அணி அமைப்பாளர் ராமர், ரெங்கராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையேற்று மகளிர் விருது வழங்கும் விழாவாக நடத்தினார். விழாவில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கே.டி. ராஜேஸ்வரன், மாவட்ட தலைவர் ஜெகதீசன், மகளிர் அணி மாநில பொருளாளர் மாலினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாஜ்பாயின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலைகள் அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் கே.டி. ராகவன் பாஜக நிர்வாகிகளிடையே வாஜ்பாயின் மனிதநேயம், கருணை மற்றும் இந்திய திருநாட்டின் மீது அவர் வைத்திருந்த மரியாதையை எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து கே.டி. ராகவன் மற்றும் மாலினி ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கினர். இதுவே இல்லாம பண்ணிடுவோம் சொல்லும்போது, நீ இன்னைக்கு போன் வச்சுட்டு நாளைக்கு காலையில பார்க்கும்போது பாகிஸ்தான்ன்றது வரைபடத்திலேயே இருக்காது என்று சொன்ன உத்தம வீரர் தான் வாஜ்பாய் அவர்கள். ஸோ அந்த வீரத்தை நாங்கள் அவரை நாங்கள் எங்களோட வாழ்ந்து மறைந்தவர்ன்றதை விட எங்களுடைய குலக்க தெய்வமாக நாங்கள் நினைக்கிறோம். காரணம் என்னென்னா,
இன்றைக்கி இந்தியா நிம்மதியாகவும், அதாவது தகவல் மற்றும் தொழில்நுட்ப இதில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குன்னா அதுக்கு வாஜ்பாய் ஐயா தான் காரணம். ஏன்னா அவர் வந்து அவருடைய பெருமையும் அவருடைய திறமையும் நம்ம இது சொல்லணுன்னா பல மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு அவர் வந்து உழைச்சவர். அவரை பற்றி பேசுகிறதுக்கும் அவரை பற்றி சொல்கிறதுக்கும் நமக்கு ஒரு தனி பெருமை உண்டு. அதாவது எல்லாருக்குமே. நேற்றைக்கு அவருடைய 100வது வருடம் முடிந்து இன்றைக்கு 101 வைத்துள்ளது. 100 வருடங்கள் நேற்றோடு பூர்த்தியானதுனால நாங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றி அவர். செய்யாறில் தூய வியாகுல அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள தூய வியாகுல அன்னை ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா பங்கு தந்தை சுதர்சன் ஆண்டனி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஜான் எட்வின் குமார் பங்கேற்று திருப்பலி மற்றும் நற்கருணையும் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து மாட்டுக்கொட்டையில் இயேசுபிரான் பிறந்ததை தத்ரூபமாக நடத்தி பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்திலிருந்து குழந்தை இயேசுவை பங்கு தந்தை குடிலில் வைக்க கையில் ஏந்தியவாறு எடுத்துச் சென்றார். அதன் பின்னர் இறை மக்கள் இயேசுவிற்கு பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். அதன் பின்னர் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கிறிஸ்துமஸ் திருநாளையொட்டி குடியாத்தத்தில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் காட்பாடி சாலையில் அமைந்துள்ள சீக்கியம் ஆராதனை வீடு ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சபை ஊழியர் பால்ராஜ், போதகர் வின்சென்ட் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு இயேசு பிறப்பு குறித்து ஆராதனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து இயேசுநாதரின் நெறிமுறைகளை பின்பற்றுதல் குறித்து நடைபெற்ற சிறப்பு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதேபோன்று குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள CSI ஆலயத்தில் ஆலய போதகர் காபிரியல் தலைமையில் விடிய விடிய சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் உலக அமைதிக்காக சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு இயேசுபிரானை வழிபட்டனர். மிக பழமை வாய்ந்த ஆலயம் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததையும் இயேசு பிறப்பு குடில் அமைக்கப்பட்டிருந்ததையும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் பகுதியில் அமைந்துள்ள தென்னிந்திய திருச்சபையில் இறை மக்கள் கேக் வெட்டி தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சேலைகளை வழங்கி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த தினத்தை உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவுவது, அமைதி மற்றும் மனிதாபிமானத்தை பரப்புவதே கிறிஸ்து திருநாளின் முக்கிய அம்சமாக கருதப்படுகின்றது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் பகுதியில் அமைந்துள்ள தென்னிந்திய திருச்சபை மற்றும் சென்னை பேராயம், வடகடப்பந்தாங்கல், குருசேகரம், பெத்வால்போல் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு ஆலயங்கள் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இயேசுபிரான் குடில்கள் அமைக்கப்பட்டு நள்ளிரவிலிருந்து சிறப்பு பிரார்த்தனைகள், திருப்பலி ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவிடும் வகையில் தூய்மை பணியாளர்களுக்கு காலையில் கேக் வெட்டி இனிப்புகளுடன் வேட்டி சேலைகளை இறைமக்கள் வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து குருசேகர ஆயரும் தலைவருமான ஆண்ட்ரூ, செயலாளர் தன்ராஜ், பொருளாளர் தயாநிதி, ஊழியர்கள் சாமுவேல், ராதாகிருஷ்ணன், பாக்கியநாதன் ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனை செய்து நற்செய்தி வாசித்து இறைமக்கள் அனைவருக்கும் ஜீவ அப்பம் மற்றும் திராட்சரசம் வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊழியர் சாமுவேல் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். விழாவில் பானாவரம், மாங்குப்பம், கூத்தம்பாக்கம், புதூர் மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்துவ இறைமக்கள் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே மர்ம விலங்கு கடித்ததில் 6 ஆடுகள் இறந்த நிலையில் அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக மக்கள் அச்சமடைந்து உள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கொங்குப்பட்டியை சேர்ந்த வஜ்ரவேல் என்பவர் ஆடு மாடுகளை வளர்த்து வருகிறார். இவர் மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகளை தோட்டத்தில் உள்ள பட்டியில் நேற்று அடைத்திருந்தார். வழக்கம் போல் இரவில் ஆட்டுப்பட்டிக்கு காவலுக்கு வரும் வஜ்ரவேல் உடல்நிலை சரியில்லாததால் நேற்று இரவு காவலுக்கு வராமல் காலையில் பட்டிக்கு சென்று பார்த்தபோது மர்ம விலங்கு கடித்ததில் 6 ஆடுகள் இறந்து கிடந்ததையும், சில ஆடுகளை கொன்று ஆட்டுப்பட்டியிலேயே தின்றுவிட்டு மர்ம விலங்கு சென்றதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து வஜ்ரவேல் வனத்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் காயமடைந்த ஆடுகளுக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றினர். அந்த பகுதியில் ஏற்கனவே சிறுத்தை நடமாட்டம் இருந்ததால் சிறுத்தை கடித்திருக்கலாம் என மக்கள் அச்சமடைந்து உள்ளனர்.
ஆனால் நாய்கள் கூட்டம் கடித்திருக்கலாம் என்று கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்தனர். பழனி அடிவாரம் ஸ்ரீசட்டி சுவாமிகள் மடாலயத்தில் பழனி மலை லயன்ஸ் கிளப் சார்பில் 2000வது நாளில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை லயன்ஸ் கிளப் சார்பில் கொரோனா காலத்தில் மலையடிவாரம் பகுதியில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தோர் உணவு இல்லாமல் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இதனை அறிந்த பழனிமலை லயன்ஸ் கிளப்பினர் ஒன்றிணைந்து உணவுத்துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று தினமும் காலையில் 300 நபர்களுக்கும் மாலையில் 300 நபர்களுக்கும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி 5 வருடங்களாக நடைபெற்று வந்த நிலையில் 2000வது நாளாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி எங்களுடைய ஆயுட்காலம் இருக்கும் வரை தொடரும் என லயன்ஸ் கிளப்பினர் தெரிவித்தனர். மேலும் மக்கள் சேவை, மகேசன் சேவை, தைப்பூசம், பங்குனி உத்தர திருவிழா காலங்களில் ஸ்ரீசட்டி சுவாமிகள் மடாலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும் எனவும் லயன்ஸ் கிளப்பினர் பெருமிதம் தெரிவித்தனர். வடமதுரை குருசேகரத்திற்கு உட்பட்ட CSI கேபரியல் ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பு ஆராதனை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. தென்னிந்திய திருச்சபைக்கு உட்பட்ட சென்னை பேராயம், வடமதுரை குருசேகரம், CSI கேபரியல் ஆலயம் மற்றும் பேட்டைமேடு, கல்பட்டு, வெங்கல், MTC நகர், செங்கத்தாகுளம், ஏரிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் 2025ஆம் ஆண்டின் கிறிஸ்து பிறப்பு விழா குருசேகர ஆயர் வசந்த் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை கிறிஸ்து பிறப்பு ஆராதனை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட கிறிஸ்துவ மக்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். அதன் பின்னர் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் இயேசு கிறிஸ்து நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். விழாவில் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு இனிப்புகளுடன் வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. விழாவில் சபை மூப்பர், இளைய கவி, ஆலய பணியாளர்கள் ராஜேந்திரன், வினோத், நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேவபுரியம், ராஜன், எப்சிபா, ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு விழா குழுவினர் முகூர்த்த கால் நடும் பணியில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு, வடமாடு, மஞ்சு விரட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சங்குறிச்சியில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜனவரி 3ஆம் தேதி புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வேண்டி கிராமத்தின் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை வழங்கி உள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கும் என்ற நம்பிக்கையில் முன்னேற்பாடு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் இன்று முகூர்த்த கால் நடும் விழா நடைபெறுவதாகவும் விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வாடிவாசல் அமைப்பது, பேரிகார்டுகள் அமைப்பது உள்ளிட்ட ஜல்லிக்கட்டுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் செய்ய உள்ளதாகவும் ஜல்லிக்கட்டு நடத்தும் போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாடியில் இருந்து தவறி விழுந்த கல்லூரி மாணவனின் பிறந்த நாளை முன்னிட்டு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் வழங்கிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விழுப்புரம் வழுதரெட்டியை சேர்ந்த ரகுநாத் என்ற கல்லூரி மாணவர் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்த நிலையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவர் தங்கியிருந்த அபார்ட்மெண்டில் 3வது மாடியிலிருந்து தவறி விழுந்து மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து உயிரிழந்த கல்லூரி மாணவனின் இதயம், கல்லீரல், குடல் போன்றவைகள் தானமாக வழங்கப்பட்டன. கல்லூரி மாணவன் இரத்த தானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்ததால் ரகுநாத் பிறந்த நாளான இன்று கல்லூரி மாணவனின் நினைவை போற்றும் வகையில் மாணவனின் நண்பர்கள் ஒன்றிணைந்து விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தனர். நண்பர்கள் இணைந்து உயிரிழந்த நண்பனை போற்றும் விதமாக இரத்த தானம் வழங்கிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி நினைவிடம் அருகில் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டிராபிக் சிக்னலை காவல்துறை கண்காணிப்பாளர் ரவி துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி நினைவிடம் அருகில் JK டயர் நிறுவனத்தின் மூலம் சமூக பொறுப்பு நிதியாக ரூபாய் 7 லட்சம் பெறப்பட்டு ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் சார்பில் டிராபிக் சிக்னல் அமைக்கப்பட்டது. இதையடுத்து அதன் திறப்பு விழா காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் காவல்துறை கண்காணிப்பாளர் ரவி பங்கேற்று டிராபிக் சிக்னலை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் JK டயர் நிறுவனத்தின் சார்பில் CSR தலைவர் சகாயராஜ், அட்மின் தலைவர் கண்ணன், சிவில் செபஸ்டின், வேர்ஹவுஸ் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் தலைவர் மங்கேஷ், வேர்ஹவுஸ் தலைவர் சண்முகம்,
நிர்வாக அலுவலர் ஆகாஷ், ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் டேவிட் பால், திட்ட இயக்குனர் நான்சி, ஒருங்கிணைப்பாளர்கள் தணிகை, தன்னார்வலர், ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக பெண்களுக்காக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் அதிகப்படியான வாக்குகளை அளித்து மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்று கீவலூர் மற்றும் தண்டலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த கீவலூர் ஊராட்சி மற்றும் தண்டலம் ஊராட்சியில் திமுக பூத் கமிட்டி முகவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திராவிட கழகத்தின் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையேற்று உரையாற்றினார். அப்போது தூத்துக்குடியை சேர்ந்த பெண் ஒருவர் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என விஜயின் வாசலில் நீண்ட நேரமாக காத்திருந்தார். காரில் வந்த விஜய் அந்த பெண்ணை கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார் என்றும், தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியின் நிர்வாகிகளையே மதிக்காத விஜய் தமிழக மக்களை எப்படி மதிப்பார் என்றும், இவர் நாட்டு மக்களுக்கு என்ன செய்வார் என்றும் ஒன்றிய செயலாளர் கோபால் கேள்வி எழுப்பினார். மேலும் கட்சி தொடங்கிய ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்களிடையே மோதல் உருவாகி உள்ளது என்றும், அதிமுக, பாஜக மற்றும் தமிழக வெற்றி கழகம் தலைகீழாக நின்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்றும் கோபால் தெரிவித்தார். மேலும் கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம், மகளிர் இலவச பேருந்து திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கான உயர்கல்வி திட்டம், பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழக மக்களுக்காக திறம்பட செயல்படுத்தி வரும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் நாற்காலியில் முதலமைச்சராக அமருவதற்கு பெண்கள் அதிக அளவில் வாக்களிக்க வேண்டும் என்றும், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். கூட்டத்தில் கீவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி, தண்டலம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் PPR மனோஜ்குமார், மற்றொரு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கீவலூர் வேலு, தண்டலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேலாயுதம், திமுக அவைத்தலைவர் மோகன், கலை இலக்கிய மாவட்ட தலைவர் அருள்தாஸ், காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் நம் தலைப்புச் செய்திகள். சட்டப்பிரிவு 370 நீக்கும் வாய்ப்பு எங்கள் அரசிற்கு கிடைத்ததில் பாஜக பெருமை கொள்கிறது. லக்னோவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. சத்தீஸ்கர், அசாம் மாநிலங்களில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். நிதி நெருக்கடியில் தத்தளிக்கும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் இழப்பை எப்படி சரிகட்டப் போகிறீர்கள்? தமிழக முதலமைச்சருக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் சான்றிதழ் பதிவேற்ற அனுமதிக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.